அந்த துர்பாக்கிய காஷ்மீர் தாக்குதலை அடுத்து கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தே விட்டது என்று தோன்றியது. வெளியான செய்திகளும் மீடியா ரிப்போர்ட்டுகளும் என்றே கூறியது. சரிதான், போர் வந்துடுச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது 3ஆம் உலக போர் ஆகுமோ என்று பயந்துகிட்டே நடுங்கிக்கிட்டே பார்த்தா 10 நாள் ஆகியும் அப்படின்னு குரல் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. நோ ஆக்ஷன். உத்து பார்த்தா பாகிஸ்தானும் இந்தியாவும் நடுவில் நாக்க தட்டுறான், படிக்கிட்டு வைக்கிறான். இப்படி வீடு கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஒழுங்கு மரியாதையா சண்டை போடுங்க, வேண்டாம்னா மூடிக்கிட்டு போங்க. சும்மா உதார் விட்டுக்கிட்டே இருந்தா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா இப்படி ஆயிடும். சரி, இந்தியா நேரடியாக சண்டை போடணுமா என்றால் தேவையில்லைதான். அப்படின்னா என்ன செய்யணும்? சொன்ன மாதிரியே தண்ணீரை முழுசா நிப்பாட்டிடணும். எல்லைகளை நிரந்தரமாக மூடி யாரையும் உள்ளே நுழையாமல் தடுக்கணும். என்ஆர்சி கொண்டு வந்து இந்தியர்கள் அல்லாதவர்களை வெளியேற்றணும். கூடவே இந்தியாவிலிருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆதரவாக பேசுபவர்கள், போஸ்ட் போடுபவர்களை எல்லாம் தேடி பிடிச்சி பாகிஸ்தானுக்கே அனுப்பிச்சிடணும். பாகிஸ்தானுக்கு பரிந்து பேசும் அரசியல் தலைவர்களை பிடிச்சி வீட்டுக்காவலில் வைத்து அரசியலில் ஈடுபட நிரந்தரமாக தடை போடணும். குறிப்பாக கயா போஸ்ட் கட்சியை தடை செய்யணும். இப்படி எதனா செய்யுங்க பிஜேபி, இல்லைனா நீங்களும் ஒரு காங்கிரஸ் தான்.